அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவை யாருமே தவற விடாதீங்க. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம். தேவர்களுடைய அதிகாலை பொழுதாக போற்றப்படும் மார்கழியில் திருவாதிரை பண்டிகையை தான் ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுது. இந்த ஆருத்ரா தரிசனம் அன்று நாளைக்கு சிவபெருமானுடைய சிவசக்தி ரூபமாக இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை, இந்த கதையை கேட்டுட்டு உங்களால் எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை, செல்வ வளத்தை தரக்கூடியது. குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த கதையை ஒரு முறை கேட்டுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்ககிட்ட இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சிவபெருமான் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாக வாழ இது உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் கழியும். அதனால் இந்த ஒரு கதையை முதல்ல என்னன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. ஒரு காலத்தில் திரோதாயுகா அப்படின்ற பெண் பார்வதி தேவியோட தீவிர பக்தியாக இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி தாயாரோட அருளால் நல்லபடியாக திருமணம் நடந்தது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருமணமான 4வது நாளில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த திருமணமான 3வது நாளிலேயே இந்த பெண்ணோட கணவர் இறந்து விட்டார். இப்படி இறந்த செய்தியை கேட்டு அந்த பெண் அலறி துடித்து, பார்வதி தேவியே, உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கிய எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதாள் அந்த பெண்ணு. அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தாயார் திரோதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செஞ்சாங்க பார்வதி தாயார். மனைவியின் சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தாராம். இந்த பார்வையை கண்டு பதறிப்போன யமதர்மன் திரோதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் பிச்சை கொடுத்தாராம். அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரோதாயுகா மற்றும் அவளுடைய கணவனுக்கு தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது. அதனால் இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள்ல இருக்கு. சேந்தனாருக்கு திரோதாயாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜரின் திருநடனம் கண்டால் ரொம்பவும் அற்புத பலனை கொடுக்கும். நம் கேட்ட வரங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் உங்களால் கோவிலுக்கு போய் அவருடைய தரிசனத்தை காண முடிஞ்சதுன்னா தாராளமாக பார்க்கலாம். பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சதுன்னா களி செய்து நாளைக்கு நெய்வேத்தியமாக வைங்க. களி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசியை வெறும் வானலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்துக்கோங்க. பொரியரிசி போல் வறுத்துட்டு அது மிக்சியில் ரவா பதத்துக்கு நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. வானலில் நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதித்த உடனேயுமே மண் எதுவும் தூசு இல்லாத வெல்லத்தை போட்டுக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெல்லத்தை போட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் அதில் சிறுக தூவி ஒரு அல்வா பதத்துக்கு, இல்லைன்னா கேசரி நம்ம செய்வோம் பாருங்கள், அது போல் அந்த பதத்துக்கு கிளறிக்கோங்க. வீட்டில் சுத்தமான நெய் இருந்ததுன்னா அந்த நெய்யை மேலே ஊற்றி கிளறி இந்த களியை சிவபெருமானுக்கு நாளைக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. மனம் குளிர்ந்து நம் கேட்கும் வரங்களை இல்லைங்க, கேட்காத வரத்தை கூட கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை இது தருங்க. அதனால் இந்த களி செஞ்சுட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, பூஜை பண்ணாத சூழ்நிலை இருக்குது, வெளியில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு 108 முறை சொல்லுங்கள். ஒரே ஒரு வரி மந்திரம் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லானதுங்க. செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். ஒரு கோடீஸ்வர யோகத்தை இது நிச்சயமாக பெற்று கொடுக்கும். நம்பிக்கையோடு சொல்கிற
பட்சத்தில், அதே போல் வீட்டில் எப்பேற்பட்ட தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசக்தியோட அதிசக்தி வாய்ந்த சிவ மந்திரம். சர்வசர நம சிவாய, சர்வசர நம சிவாய, சர்வசர நம சிவாய. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். என்ன முடியாத சூழ்நிலையில் இருந்தால் ஒரு 10 நிமிஷமாவது இந்த மந்திரத்தை சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நினைத்து, என்னுடைய பிரச்சனைகள் தீரணும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கணும், செல்வ வளம் ஏற்படணும், பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழக்கூடிய ஆற்றலை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட அனைத்தையும் சிவபெருமானும் சிவசக்தியும் தருவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தை 48 நாட்கள் தொடர்ந்து அதிகாலையில் சொன்னீங்கன்னா அதே நேரத்தில் 48 நாட்கள் சொல்லி பாருங்கள். மாலை நேரத்தில் சொன்னீங்கன்னா மாலை நேரத்தில் 48 நாட்கள். பூஜை பண்ண முடியல, விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்களும் இருந்த இடத்துல எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு சொல்லுங்கள். மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது. அதே போல் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சொல்லக்கூடாது. தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கும் சொல்லக்கூடாது. மறுநாள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை தாண்டியும் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். அதனால் நாளைய தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.